முக்கிய நிகழ்வுகள். சைக்கிளில் உலகம் சுற்றும் வாலிபர் 3 மாதத்தில் 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இனோ சூரன் பாரிஸ் நகரில் இருந்து சைக்கிளில் புதுச்சேரி வந்துள்ளார். தனது பெற்றோரின் ஊரான இலங்கையில் உள்ள ஜாப்னாவிற்கு இவர் சைக்கிளில் செல்லும் பயணத்தை துவக்கியுள்ளார். 3 மாதங்களாய் 10,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்துள்ளார். ஒவ்வொரு நாட்டிலும் மக்களை பார்க்க வேண்டும், அங்கு பின்பற்றும் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது மெதுவாக சைக்கிளில் சென்றால்தான் முடியும் என்ற நம்பிக்கையில் இவர் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். நாள் ஒன்றிற்கு 50 முதல் 100 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்ததாகவும் அங்கு பழகும் மக்கள் அன்புடன் வீடுகளில் தங்க வைத்து உபசரித்து அனுப்பியதாகவும் இனோ சூரன் தெரிவித்துள்ளார். தனி ஆளாக செல்வது ஆபத்து என பலர் கூறினாலும் மக்களோடு மக்களாய் இருந்து வருவதாகவும் இந்தியாவுடன் சேர்ந்து 13 நாடுகளை கடந்து வந்ததாகவும் போருக்கு பிறகு இலங்கையில் மக்கள் நல்ல நிலைமையில் உள்ளார்கள், இதனால் நாட்டையும் பெற்றோரையும் பார்க்கும் ஆர்வத்தில் இலங்கை செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். பருவநிலை காரணமாக புதுச்சேரியில் வெயிலும் மழையும் மாறி மாறி பெய்து வரும் நிலையில் தேங்கி நிற்கும் நீர் மூலம் கொசுக்கள் பெருகி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சூழ்நிலை நிலவுகின்றது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று நகராட்சி அதிகாரிகளை சந்தித்து கொசு மருந்து மற்றும் புகை அடிக்கும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். பருவநிலை காரணமாக வெயிலும் மழையும் மாறி மாறி பெய்து வரும் நிலையில் தேங்கி நிற்கும் நீர் மூலம் கொசுக்கள் பெருகி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சூழ்நிலை நிலவுகின்றது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று நகராட்சி அதிகாரிகளை சந்தித்து கொசு மருந்து மற்றும் புகை அடைக்கும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையினை ஏற்று நகராட்சி சார்பில் கொசு ஒழிப்பு பணிகள் துவங்கப்பட்டன. இந்த பணிகளை துவக்கி வைத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கேற்றார். பணிகளை உப்பளம் தொகுதி முழுவதும் முடித்துக் கொடுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், தொகுதி துணை செயலாளர்கள் நிசார் மற்றும் நாசர், கிளை செயலாளர் ராகேஷ், விசிக பத்ராச்சலம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் சாலையில் மணிமேகலை பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகிலும் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் ரெஸ்டோ பார் திறப்பதற்காக முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. இதனை அறிந்த ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் புதியதாக அமைந்துள்ள ரெஸ்டோ பாரின் எதிர்ப்புறத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக மக்களுடன் இணைந்து ஆதரவாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். வாசன் கண் மருத்துவமனை சார்பில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கருவிழி சிறப்பு மருத்துவர் முகமது இப்ராஹிம் ஆஷிப் பேசுகையில், மாணவர்கள் ஆகிய நீங்கள் அதிக அபாயத்தன்மை இல்லாத பட்டாசுகளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். வாசன் கண் மருத்துவமனை சார்பில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கருவிழி சிறப்பு மருத்துவர் முகமது இப்ராஹிம் ஆஷிப் பேசுகையில், மாணவர்களாகிய நீங்கள் அதிக அபாயத்தன்மை இல்லாத பட்டாசுகளை பயன்படுத்த வேண்டும். அதிக ஒலி மற்றும் ஒலி ஏற்படுத்தும் பட்டாசு வகைகளை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இதனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கண் மற்றும் காது பிரச்சனை ஏற்படும். பெற்றோர்கள் அதிக பணம் செலவு செய்து தங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சியான தீபாவளியாக கொண்டாடுவதற்காக நிறைய பட்டாசுகளை வாங்கி தருகின்றார்கள். அதனுடன் பட்டாசு வெடிப்பதற்கு நீண்ட வத்தியும் வாங்கி தாருங்கள்.
மேலும் பட்டாசு வெடிப்பதினால் கண்கள் பாதிப்படையாமல் இருக்க கண் கண்ணாடி அவசியம் வாங்கிக் கொடுங்கள். 50 ரூபாய்க்கெல்லாம் பிளெயின் கண்ணாடிகள் கிடைக்கின்றன. இந்த 50 ரூபாய் கண்ணாடிகள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளின் கண் மற்றும் கரு விழிகளை பாதுகாக்கும். பட்டாசுகள் வெடிப்பதினால் அதிக அளவில் சுற்றுச்சூழலை பாதிக்கும். ஆகையால் மாணவ மாணவிகள் பட்டாசு வெடிப்பதை தவிர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். வீட்டிற்குள் வைத்து வெடிப்பதையும் பால்கனியில் வைத்து வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். பெட்ரோல் பங்க், மருத்துவமனை, பிறந்த குழந்தைகள் மற்றும் வயதானோர் உள்ள வீடுகள், பள்ளிக்கூடங்கள், கோவில்கள், பேருந்து நிறுத்தங்கள், டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் மின் ஒயர்கள் போன்ற இடங்களில் அருகே நின்று பட்டாசு வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். தீக்காயங்களுக்குரிய முதல் உதவி சிகிச்சைகள்: தீக்காயம் ஏற்பட்டால் உடனடியாக தூய நீரை ஊற்ற வேண்டும். தீ புண்ணில் ஒட்டியுள்ள ஆடைகளை அகற்றக்கூடாது. அப்படி செய்தால் துணியோடு தோலும் சேர்ந்து வரும். தீக்காயத்தை அழுத்தி துடைக்கக்கூடாது. தீ புண்ணில் எண்ணெய், ஆயின்மெண்ட், இங்க், இட்லி மாவு போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது. ஆடையில் தீப்பற்றி கொண்டால் ஓடக்கூடாது. அது தீயின் வேகத்தை அதிகப்படுத்தும். எனவே தரையில் படுத்து உருள வேண்டும். தீப்புண் பட்ட இடத்தை மெல்லிய பருத்தி துணி கொண்டு மூடி உடனடியாக மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். ஏதேனும் பொருட்கள் மீது தீப்பிடித்தால் தண்ணீர் மற்றும் மணல் கொண்டு அணைக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த சந்திப்பின் பொழுது மருத்துவர் மிருளானி, ஆனந்த் யாதவ் மற்றும் டாக்டர் மேரி ஸ்டீஃபன் ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் தீபாவளி கொண்டாட்டத்தின் பொழுது பட்டாசு விபத்தால் கண்களில் பாதிப்பு, கருவிழியில் காயம் ஏற்பட்டால் வருகின்ற அக்டோபர் 25ஆம் தேதி வரை வாசன் கண் மருத்துவமனை சார்பில் 15 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது என்று கூறினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அசோக் நகர், குமரன் நகர் பகுதி மக்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பாக நமது முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து அவர்களின் தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்று வருகின்றது. நேற்று இரவு லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அசோக் நகர், குமரன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகளை சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். அப்பொழுது NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதியில் தீபாவளி வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சியானது சுரேஷ் கண்ணா ஏற்பாட்டில் ரெட்டியார் பாளையத்தில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கி சுரேஷ் கண்ணா தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் முருகன், மாவட்ட பொது செயலாளர் ரமணா சங்கர், ஆனந்த், மாநில, மாவட்ட, அணி, பிரிவு, தொகுதி மற்றும் பூத் நிர்வாகிகள் சுரேஷ் கண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வீராம்பட்டினம் முன்னாள் கவுன்சிலர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் முன்னாள் கவுன்சிலரும்
திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான சக்திவேல் பிறந்தநாளை முன்னிட்டு முருகம்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா ஹோம் ஆதரவற்றோர் இல்லத்தில் காக்காயந்தோப்பு முன்னாள் கிளை கழக செயலாளர் மறைந்த வீரப்பன் மகள் சரண்யா, விநாயகம் ஆகியோர் ஏற்பாட்டில் அங்குள்ள ஆதரவற்றோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் சீதாராமன், மாநில கழக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் RK கலிவரதன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தியாகராஜன், கழக மாநில மீனவர் அணி தலைவர் ரமேஷ், தொகுதி கழக இளைஞரணி அமைப்பாளர் அரசு, அரியாங்குப்பம் கிளை கழக செயலாளர்கள் லட்சுமி நாராயணன், ஃபாரூக் என்கின்ற ஆறுமுகம், கந்தன், சரவணன், அருணா, தேங்காய் திட்டு கழக முன்னோடி முருகன் மற்றும் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவையின் நிர்வாக செயலாளர் குமாரவேல், HR பிரகாஷ், மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் MR பரசுராமன் ஆகியோர் பங்கு பெற்றனர். மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகி கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் சிவா MLA வாழ்த்துக்களை தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மின்துறை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகி கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா MLA தலைமையில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா MLA-வை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகி கார்த்திகேயன் சந்தித்து பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்று ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், மில்ட்ரி முருகன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கோபி, ஸ்ரீஹரி, கோவிந்தராஜ், காசிநாதன், ரகு, முருகையன், சிலம்பு, வாசு உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் தீபாவளி பண்டிகையின் பொழுது பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை வெடிப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் தீபாவளி பண்டிகையின் பொழுது விபத்துகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்வது குறித்து பள்ளி குழந்தைகளுக்கு செய்முறை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. குறிப்பாக தீபாவளி அன்று பட்டாசுகளை கையில் வைத்து வெடிப்பதை தவிர்ப்பது, சிறுவர் சிறுமியர்கள் பட்டாசு வெடிக்கும் பொழுது பெற்றோர்கள் முன்னிலையில் வெடிக்க செய்ய வேண்டும் எனவும், வீட்டிற்குள் பட்டாசு வெடிப்பதை தவிர்ப்பது, மிகவும் தளர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு பட்டாசு வெடிப்பதை தவிர்ப்பது என பட்டாசு வெடிக்கும் பொழுது எப்படி கவனமாக இருப்பது என்று அறிவுரைகள் வழங்கப்பட்டது. மேலும் எரியும் மண்ணெண்ணெய் விளக்கில் பட்டாசுகளை கொளுத்தக்கூடாது என்றும், பற்ற வைத்த பட்டாசுகள் வெடிக்காமல் இருந்தால் அதை மீண்டும் கையில் எடுக்கக்கூடாது எனவும், பட்டாசு வெடிக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக காயம் ஏற்படும் சமயத்தில் நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் கவனமாக பட்டாசுகளை வெடிப்பது, திடீரென தீ ஏற்படும் பொழுது அவற்றை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை செய்முறை விளக்கமாக பள்ளி குழந்தைகளுக்கு முன்பாக செய்து காட்டினர். மேலும் அதை மாணவர்கள் நன்கு உணரக்கூடிய முறையில் அவர்களையும் செய்ய வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பட்டாசுகள் வெடிக்கும் பொழுது தீ காயங்கள் ஏற்பட்டால் காயமடைந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய முதலுதவி மற்றும் காயமடைந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் காயங்களுக்கு ஏற்றபடி எப்படி அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என மாணவர்களை வைத்து செய்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை மாநிலம் சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மாசில்லா தீபாவளி பண்டிகையை கொண்டாட வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாசில்லா தீபாவளி மகிழ்ச்சியான தீபாவளி என்ற தலைப்பில் பள்ளியில் இயங்கும் தேசிய மாணவர் படை, சமுதாய நலப்பணி திட்டம் மற்றும் சாரண சாரணியர் இயக்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுசிலா சம்பத் அவர்கள் தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் சம்பத் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். நிர்வாக இயக்குனர் ஹரிஷ்குமார் முன்னிலை வகித்தார்.
பேரணி துவங்குவதற்கு முன்பு காலை வேளையில் இறைவணக்க கூட்டத்தில் பாதுகாப்பான முறையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வழிமுறைகள் பற்றி மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பின்னர் பள்ளி வளாகத்தில் துவங்கிய பேரணி திருவண்ணாமலை ரோடு, வடக்கு தெரு மற்றும் பிள்ளையார் கோவில் வழியாக வந்து பள்ளியை வந்தடைந்தது. பேரணியில் மாசில்லா தீபாவளியை வலியுறுத்தி கோஷங்கள் சொல்லியும் பதாகைகள் ஏந்தியும் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அன்றைய தினத்தில் மாலை வேளையில் பள்ளியின் தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் தலைமையில் மாணவர்களுடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. இறுதியில் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் மோகன்குமார் தீபாவளி வாழ்த்துக்களுடன் நன்றி கூறினார். இதில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். முழுவதும் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சார்பில் பொதுமக்களுக்கு பட்டாசுகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு பட்டாசுகள், இனிப்புகள் மற்றும் எவர் சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட பொருட்களை பூரணாங்குப்பம் அங்காளம்மன் ஆலயத்தில் படையலிட்டு பொதுமக்களுக்கு வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பாஜகவினர் தானாம்பாளையம் புட்லாய் அம்மன் ஆலயத்தில் வழிபாடுகள் செய்து பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் ஞானசேகர், பழனி, என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி திருமால் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான முதல் ஜென் AI ஹேக்கத்தான் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்று அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி கல்லூரியில் தேசிய அளவிலான ஹேக்கத்தான் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நம் நாடு முழுவதிலும் இருந்து பல கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவிகள் பெரும் திரளாக பங்கேற்றனர். இந்த ஹேக்கத்தான் நிகழ்வுகளுக்கான துவக்க விழா அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் கல்லூரியின் வாழ்த்து கீதங்கள் இசைக்கப்பட்டு துவங்கியது. இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக ஹார்வர்ட் பல்கலைக்கழக தலைமை தரவு விஞ்ஞானி ஜோதி பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் தஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி, தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார், கல்லூரியின் டீன் அன்புமலர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் வேல்முருகன், கல்லூரியின் டீன் அறிவழகர், வேலைவாய்ப்புத்துறை டீன் கைலாசம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரியின் மற்ற துறை தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் திரளாக பங்கேற்று துவக்க விழாவினை சிறப்பித்தனர். தேசிய அளவில் முதன் முறையாக ஏஜென்டிக் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஹேக்கத்தான் என்பது ஒரு சிறப்பு முன்னெடுப்பாகும். இந்த ஏஜென்டிக் செயற்கை நுண்ணறிவு ஹேக்கத்தான் நிகழ்விற்கென்று சிறப்பு லட்சியனை மற்றும் இணையதளமும் உருவாக்கப்பட்டு இந்த நிகழ்வில் வெளியிடப்பட்டது. தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் ராஜு நன்றி உரை கூறினார். Retrieval augmented generation. When I say retrieval augmented generation, what it means, you are telling the model, do not answer based on what you know, answer the question based on what material I am providing. You are telling the model, use this particular data source or use this particular resources, answer my question. In that case, the model get to know what Manakula Vinayagar is doing inside the campus. And so, industry moved out from the base model into the next level, which is called RAG. The RAG is primarily focused on text-based. That means it understands mostly text. Let us join together to make this event bigger and more impactful with warmth and gratitude. Thank you one and all for making this event truly memorable. Thank you. திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
புதுவை மாநிலம் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மாசில்லா தீபாவளி பண்டிகையை கொண்டாட வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாசில்லா தீபாவளி மகிழ்ச்சியான தீபாவளி என்ற தலைப்பில் பள்ளியில் இயங்கும் தேசிய மாணவர் படை சமுதாய நலப்பணி திட்டம் மற்றும் சாரணர் சாரணியர் இயக்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணிக்கு பள்ளியின் நிர்வாகி சம்பத் அவர்கள் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சுசிலா சம்பத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிர்வாக இயக்குனர் ஹரிஷ்குமார் முன்னிலை வகித்தார். பேரணி துவங்குவதற்கு முன்பு காலை வேளையில் இறை வணக்க கூட்டத்தில் பாதுகாப்பான முறையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வழிமுறைகள் பற்றி மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பின்னர் பள்ளி வளாகத்தில் துவங்கிய பேரணி திருக்கனூர் காந்தி வீதி, பிள்ளையார் கோவில் வீதி, வணிகர் வீதி மற்றும் கடை வீதி வழியாக சென்று பள்ளியை வந்தடைந்தது. பேரணியில் மாசில்லா தீபாவளியை வலியுறுத்தி கோஷங்கள் சொல்லியும் பதாகைகள் ஏந்தியும் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அன்றைய தினத்தில் மாலை வேளையில் பள்ளியின் நிர்வாகி சம்பத் தலைமையில் மாணவர்களுடன் தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இறுதியில் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் மோகன்குமார் தீபாவளி வாழ்த்துக்களுடன் நன்றி கூறினார். இதில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பேரணிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் சமுதாய நலப்பணி திட்ட பொறுப்பாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.